விருத்தாச்சலம் அருகே இறந்து போன நபரின் உடலை அடக்கம் செய்யக்கூடாது என்று ஒரு தரப்பினரும், அடக்கம் செய்வோம் என்று மற்றொரு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த பேரளையூர் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரின் மகன் சண்முகம். இவர் வெளிநாட்டில் வேலை செய்து வந்த நிலையில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். அவ்வாறு உயிரிழந்தவரின் உடல் 12 நாட்களுக்கு பின்பு நேற்று அவரது சொந்த ஊரான பேரளையூர் கிராமத்திற்கு வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து அவரது உடலை தகனம் செய்வதற்காக அவரது உறவினர்கள் ஊர்வலமாக ஜே நகர் பகுதியில் உள்ள சுடுகாட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இது பற்றி அறிந்து கொண்ட ஜே நகர் பகுதியில் வாழும் பொதுமக்கள் தங்களது பகுதியில் இறந்தவரின் உடலை எரிக்கக்கூடாது என்று கூறியும், அவ்வாறு எரித்தால் தங்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் எனவும் ஆற்றங்கரையில் சென்று எரித்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறி விருத்தாச்சலம் ஜெயங்கொண்டம் சாலையில் மரங்களை குறுக்கே போட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை அறிந்த இறந்து போன சண்முகத்தின் உறவினர்களும் கருவேப்பிலங்குறிச்சி பேருந்து நிறுத்தம் முன்பு சவ ஊர்வலம் வண்டியை நடுரோட்டில் நிறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் இது குறித்து அறிந்த கருவேப்பிலங்குறிச்சி போலீஸ் 2 தரப்பிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு 2 தரப்பினரும் உடன்படாமல் மாறி மாறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதட்டமான சூழல் நிலவியது. பின்னர் அசம்பாவிதம் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக போலீசார் குவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து திட்டக்குடி டிஎஸ்பி மோகன் மற்றும் விருத்தாச்சலம் தாசில்தார் உதயகுமார் தலைமையில் 2 தரப்பு மக்களிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பேரில் உடலை சம்பந்தப்பட்ட ஜே நகர் சுடுகாட்டில் எரிப்பதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டு கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது.